ஸ்தோத்திரமா துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தாவே, நீ நல்லவர், வல்லவர், பெரியவர், உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறவங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துகள். ஆவியானவர் நாளிலே நம்மோடு பேசுவார். தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு அடி நிலத்தை ஆகிலும், ஒரு அடி நிலத்தை ஆகிலும் என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் தருகின்றார். ஒரு அடி நிலம் இல்லை, பிள்ளையும் இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 5வது வசனம். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய காணியாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் போது உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் இந்த 5வது வசனம் எனக்கு ரொம்ப அதிசயமான ஒன்றாக இருந்தது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இது. ஒரு சதுர அடி நிலம் கூட இல்லாது இருக்கும்போது பிள்ளையும் இல்லை. அப்போ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? 6வது வசனத்தில், அந்தபடி தேவன் அவனை நோக்கி உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமையாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள், அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன், அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்தில் எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். 8வது வசனம், மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோப்பையும், யாக்கோப்பு 12 கோத்திரங்களையும் பெற்றான். ஒரு சதுர அடி நிலமும் இல்லை ஆபிரகாமுக்கு, குழந்தையும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் வாக்கு தத்தம் பண்ணினது என்ன அப்படின்னா, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன். ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் நல்லா அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் நல்லா உற்று பாருங்கள். ஒரு அடி இடம் இல்லாமல் இருக்கும்போது கூட கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தையும் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, அவர் அதை விசுவாசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்களா? ஒன்றுமே இல்லாத ஒரு பூஜ்ஜியமான சீரோ போன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் செய்வார், எனக்கு தேவன் செய்வார். நான் ஒரு அடி இடம் கூட எனக்கு இல்லை, எனக்கு பிள்ளையும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு பூஜ்ஜியமான சூழ்நிலை இல்லை. இருக்கிற பிள்ளைகளும் எனக்கு சரியில்லாத பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். இந்த குடும்ப சூழ்நிலையில் நான் ஒரு சீரோவாக இருக்கின்றேன் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசி அப்படின்னு சொல்கிறார். நீ என்னை நம்ப வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஒன்றுமே கொடாதிருக்கையில் ஒரு அடி நிலம் இல்லாதிருக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு கூட கர்த்தர் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் வாக்கு கொடுப்பார். அப்படி நம்ம அவரை விசுவாசிக்கும் போது அந்த வாக்கு தத்தம் பலிக்கும். நம்ம நினைக்கலாம், எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ நான் இயேசுவை என்னை ரட்சித்த அந்த புதிய அப்படி நாட்களில் நான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். இப்பொழுதே எழுந்தருளுவேன், இப்பொழுதே மேன்மைப்படுவேன், இப்பொழுதே உயர்ந்திருப்பேன் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரில, ஆனால் அது என்னை தொட்டது. இப்பொழுதே எழுந்தருள்வேன், இப்பொழுதே மேன்மைப்படுவேன், இப்பொழுதே உயர்ந்திருப்பேன். அப்போ எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, என் மூலமாக என் தேவன் எழுந்தருள்வார்.
அவர் வெளிப்படுவார், என்னிலே அவர் உயர்ந்திருப்பார், என்னிலே அவர் மகிமைப்படுவார் அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அதிகமாக வசனம் தெரியாத நாட்கள் தான் நாங்கள் ஆண்டுக்குள்ளே நான் ஆரம்பமாக கால் எடுத்து வைத்திருக்கின்றேன். தேவன் நடத்தி கொண்டு இருக்கும்போது இந்த வார்த்தை எனக்கு அதிகமாக எப்போவுமே எனக்கு மனசில் இருக்கும். நான் ஒரு போராட்டமான சிச்சுவேஷன் வரும்போது கூட ஆண்டவர் இப்படி நமக்கு வாக்கு சொன்னாங்களே, எழுந்திருவேன், உயர்ந்திருப்பேன், மேன்மைப்படுவேன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு உடனே விசுவாசிப்பேன். பார்த்துக்கோங்க, இப்போ அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லும்போது அவர்கள் ரட்சிக்கப்படுகின்றார்கள், வியாதிகள் குணமாகின்றது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நம்ம வாட்ஸ்அப்பில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை வாக்குத்தத்தங்களே அவங்களுக்கு அனுப்பி வைப்பேன். எனக்கு எப்போமாவது ஆண்டவர் சொன்னாங்கன்னா அப்போ அவங்க சொல்லுவாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு போட்டிருக்கோம், அவங்க எழுதியிருப்பாங்க. அவன் நினைப்பான், அப்போ தான் எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும். இப்பொழுது எழுந்தருள்வேன்னு சொன்னாங்களே, மேன்மைப்படுவேன்னு சொன்னாங்களே, நான் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே, ஆனாலும் நான் என் மூலமாக ஆண்டவர் உயர்ந்திருப்பார். தேவதூதர்கள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படலை, உண்டாக்கின நம்ம மூலமாக தான் இயேசு என்ன செய்யணும், மகிமைப்படுவாங்க. நம்மளை அதுக்காக தான் தெரிந்து கொண்டாங்க. நம்ம அதுக்கு தான் அவருக்கு சீடர்களாக நம்மை மாற்றி இருக்கின்றார். நமக்கு அநேக நெருக்கங்கள் உங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு அநேக உபத்திரங்கள் இருக்கலாம், அநேக கண்ணீரின் பாதையில் இருக்கலாம். நீங்கள் நெருக்கமான, நீங்கள் தள்ளப்பட்ட, அவமானப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலோ ஏற்ற நேரம் வரும் பொழுது உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார், உயர்ந்திருப்பார், எழுந்தருளி இருப்பார். அன்றைக்கு உடைய கண்கள் காணும், நீங்கள் சிந்திப்பீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள், கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் நாட்கள் மிக சமீபமாக உங்களோடு கூட உங்களுடைய பக்கத்திலே இருக்கின்றது. ஒரு நாள் ஒரு கல்யாண மகால் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இந்த கிராஸ் டிவி ஸ்தாபகரும் வந்திருந்தாங்க, நானும் அங்கே வந்திருந்தேன். அப்போ எனக்கு இவ்வளோ பெரிய கல்யாண மகால் பிரதிஷ்டையில் நம்ம என்ன செய்தி சொல்லன்ட்டு தெரில எனக்கு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருப்பாங்களே இந்த கல்யாண மகால் பிரதிஷ்டைக்கு, நிறைய ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, நான் என்ன பேசணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் தான் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாரு. நம்முடைய குழந்தை 1வது வகுப்பு படிக்கிற பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. அந்த 1வது வகுப்பு படிக்கின்ற பிள்ளை பள்ளிக்கூடத்தில் இருந்து அது கதவை தட்டுகின்றது. கதவை தட்டும்போது இந்த உள்ளே இருக்கிற அம்மா என்ன செய்கிறாங்க, கதவை திறந்துட்டு ஓடி போய் அவங்க ஒரு ஏணிப்படிக்கு கீழேயோ பீரோலுக்கு கீழேயோ கதவுக்கு பின்னாலே போய் ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ இந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா உள்ளே தாயை தேடுது. கதவை திறந்தாங்கல்ல அம்மாவை காணுமே அப்படின்னு அந்த பிள்ளை தேடுது, அங்கெங்கேயுமா தேடுது. அது பேக்கை கீழே போட்டுட்டு லஞ்சு பேக்கெல்லாம் போட்டுட்டு அது தேடுது. கடைசியில் என்ன செய்யுதுன்னா உட்காந்து அழுது, அம்மாவை காணும், எங்கெல்லாம் தேடி பார்த்தாச்சு, எங்கேம்மா அங்கங்கன்னு பார்க்குது, காணும். உடனே அம்மா அம்மான்னு அந்த குழந்தை அழுது. அந்த உடனே தாய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மறைஞ்சிருந்து. எப்படி நம்ம பிள்ளை நம்மளை எப்படி தேடுது பார்ப்போம், என்ன நம்ம பிள்ளை நம்ம மேலே பாசமாக இருக்கா பார்ப்போம், நம்ம பிள்ளை நம்ம மேலே ஆசையாக இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தாய் மறைந்திருந்து, இல்லை தகப்பன் 2 பேருமே மறைந்திருந்து கூட தன்னுடைய பிள்ளையை பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அந்த பிள்ளை எவ்வளவு ஆவலாக தேடுகின்றது என்று பார்ப்பார்கள். சில பிள்ளைனா என்ன செய்யும், வந்தோமா பேக்கை கீழே போட்டோமா பேசாமல் டிவியை ரிமோட்டை எடுத்து டிவி ஆன் பண்ணிட்டு உட்காந்துருங்க. ஆனால் பாசமுள்ள அறிவுள்ள குழந்தைங்க என்ன செய்யும், தேடிக்கொண்டே இருக்கும். அம்மா அப்பா இல்லாமல் நான் அவங்கள காணுமே எங்கே இருக்காங்க அப்படின்னு அது தேடி, அது கண்ணீர், அது கண்ணை கசக்கும் போது இந்த அம்மா அப்பா இந்தா இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தையை தேடுவதை பொறுத்து தான் அந்த தாய் தகப்பன் மேலே அந்த குழந்தைக்கு இருக்கிற பாசத்தை கண்டு கொள்ள முடியும். அதே போல தான் நாமும் நம்மளுடைய சூழ்நிலையில் ஆண்டவர் பக்கத்தில் இல்லையோ, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு நெருக்கம், ஏன் இது மட்டும் எனக்கு நடக்கவே மாட்டேங்கு, இந்த ஒரு காரியம் மட்டும் எனக்கு நடக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆனால் ஏசப்பா என்னன்னா, அவர் மறைந்திருந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இதை தான் அந்த கல்யாண மகாலில் நான் இந்த செய்தியை தான் சொன்ன ஆண்டவர் கிருபையால் ரொம்ப நாளைக்கு பிறகு யோசித்து ஆண்டவர் எவ்வளோ அழகாக எனக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இன்றைக்கும் நம்மளுடைய சூழ்நிலையில் ஆண்டவர் அதை தான் பார்க்கின்றார். எந்த அளவுக்கு தேடுகின்றார், எந்த அளவுக்கு நீ அவரை ஆராதிக்கின்றார். எப்படி தான் நடு ஆற்றுல கொண்டு விட்டாலும் சரி, நடு கடலை கொண்டு விட்டாலும் சரி, வனாந்தரத்தில் கொண்டு விட்டாலும் சரி, அங்கே என் தேவனை நான் துதிப்பேன். அங்கே நான் வாழ்க்கைப்படுவதற்கு முன்பாக என் ஆண்டவரை இளம் பிராயத்தில் தேடினேனோ அப்படி நான் வாழ்க்கைப்பட்ட போதும் என்னுடைய நேசத்தை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்முடைய நேசத்தை அவர் அறிந்திருக்கின்றார்.
அறிந்திருக்கின்றார், அந்த பாசத்தை அறிந்திருக்கின்றார். அது நீங்கள் தேடுவதை பொறுத்து. அப்போ அந்த அம்மா அப்பா ஓடி வந்து அந்த குழந்தை என்ன செய்வாங்க, பாசத்தோடு கட்டி அணைப்பாங்கல்ல, அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்கல்ல. இன்றைக்கும் ஆண்டவர் மட்டும் அப்படி செய்யாமல் இருப்பாங்களா? நீங்கள் இயேசுவை இன்னும் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும், இன்னும் அவர் மேலே சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பா அவங்க மடியில் படுத்துக்கிடவா, அப்பா அவங்க மடியில் படுத்துக்கிடுறப்பா, என்னால் முடியலப்பா, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுப்பா. இந்த நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய கையை வைத்து நல்ல மேய்ப்பனாக என்னை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, ஒரு அடி நிலம் கூட இல்லாமல் குழந்தை இல்லாத சூழ்நிலையில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அதனால தேவன் அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். நான் வாசிக்கிறேன், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா! என்னதாமா ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா! உனக்கு எவ்வளவு நீளம் வேணும், எவ்வளவு அகலம் வேணுமோ அப்படி நீ நடந்து திரி. ஏன்னா நம்ம எதுவுமே ஒரு வீடுனா நம்ம செவ்வகமாக யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அது சதுரமாக இருக்க வேண்டும், சமுக்கமாக இருக்க வேண்டும் நம்ம நினைப்போம்ல. அப்படி ஆண்டவர் ஒரு பாசமுள்ள இறைவன், ஒரு பாசமுள்ள தகப்பன். நீளத்தையும் அகலத்தையுமே நீ என்ன செய்துக்க, நீ நடந்துக்கோ, உனக்கு நீள அகலத்தையும் நான் உனக்கு தாரேன். நீளம் நீ எவ்வளவு நீளமோ அவ்வளவு நீளம் நீ போன்னு சொல்லலைல்ல. உனக்கு நீளமும் வேணும், உனக்கு அகலமும் வேணும். அல்லேலூயா! என்ன, நான் இந்த வசனத்தை நம்ம என்னால் வாசிக்கிட்டு தான் இருக்கோம். இத்தனை நான் 40 வருஷமாக வாசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி அதை நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப டச்சிங் ஆச்சு. பார்த்துக்கோங்க, அந்த வசனம் எனக்குள்ள ஆழமாக இருந்தது. ஆண்டவருடைய அந்த இதயத்தின் அன்பை நான் உணர்ந்து கொண்டேன். நம்முடைய கண்ணீர் வரும்போது அவருடைய கரம் நம்முடைய கண்ணீரை துடைக்கும். கண்ணீரை துடைக்கிற ஒரு கரங்கள் நமக்கு எப்பவுமே நம்ம பக்கத்தில் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாங்க பாருங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் மனப்படம் கூட பண்ணிக்கிடலாம். நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன், நீ திரி சொல்லுவாங்க. சின்ன பிள்ளை அது பாட்டுக்கு திரிஞ்சிட்டு அலையும். என்ன கண்டமேனிக்கு அது என்ன பிள்ளை திரிகிறது என்னது, இஷ்டத்துக்கு அலைகிறது தான். அதே போல் உனக்கு எவ்வளவு மேற்க வேணும், எவ்வளவு கிழக்க வேணும், எவ்வளவு உனக்கு வடக்க வேணும், எவ்வளவு உனக்கு தெற்க வேணும், நீ நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா! நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இந்த வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நீ உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த ஆபிரகாமுடைய ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 13:17 ஆண்டவர் வார்த்தையை கொடுத்த உடனே எம்மட்டும் நடந்து திரின்னு சொன்ன உடனே அவர் உடனே பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு கேரக்டர் அவர்கிட்ட. இங்கேயும் சொல்கிறார் ஆண்டவர் என்ன சொல்ல, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 12:7 உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், அங்கே தொழுது கொள்கிறார். இது ஆபிரகாமுடைய ஒரு கோணம். இன்றைக்கு நம்ம எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கும் போதும் நீங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பலிப்பீடம் கட்ட வேண்டும். கர்த்தருக்கு நன்றி பலி பீடம் கட்டி நன்றி செலுத்தக்கூடியவங்களுக்கு ஆசீர்வாதம் பின்னால் வரிசையாக நின்றுக்கிட்டு இருக்கும். ட்ரெயினில் உள்ள கேரேஜ் மாதிரி நன்றி சொல்ல மறக்கிறவங்களுக்கு தான் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் வராது, அங்கங்கே கேப் ஆயிரும். எப்பவுமே தாவீது சொன்னது போல, இந்த தெள்ளுப்பூச்சிக்கு, இந்த பரதேசிக்கு, இந்த பூமியில் உள்ள இந்த பரதேசிக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா, ஆடு மேய்த்த எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா அப்படின்னு சொல்லி தாவீது ராஜாவுக்கு ஒரு நன்றி இருந்தது தேவன் மேலே. அதனால தான் இயேசுவா அவரை ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்கிறாரு, என் இருதயத்தில் உள்ளதான் அவன் செய்வான். மனிதனை நன்றி எதிர்பார்க்கின்றான், கைமாறு கருதாமல் ஆண்டவர் நமக்கு தருகின்றார்ல. நம்ம என்ன கொடுக்க முடியும் அவருக்கு? இந்த நன்றியாவது நம்ம சொல்ல வேண்டாமா? நீங்கள் அவ்வளோதான் உலகமே நினச்சிருக்கும்ல, உங்கள் ஃபேமிலியே நினச்சிருக்குமே, நீங்கள் இவ்வளோதான் இனிமே அப்படின்ட்டு. உங்களால் இனிமேல் ஒன்றுமே முடியாதுன்னு நீ நினச்சிருப்பேல, உங்கள் பிள்ளை படிக்கவே செய்யாதுன்னு நினச்சிருப்பாங்கல்ல. ஆனால் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் படித்து அவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் ஆண்டவருடைய இரக்கம் தான். உங்களுக்கு தரிசனமான கர்த்தர் சொல்கிறாரு, இந்த தேசத்தை கொடுப்பேன். அல்லேலூயா! எப்படி சொல்கிறாரு? இந்த தேசத்தை கொடுப்பேன்,
உன் சந்ததிக்கு. நான் எப்படி எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா, தேசம் ப்ளஸ் சந்ததி, பூமி ப்ளஸ் சந்ததி. எப்போவுமே தேசத்தையும் சந்ததியும் ஆண்டவர் இணைச்சிக்கிட்டே வருவாங்க. உன் பிள்ளைகளால் வர சமாதானம் பெரிதாக இருக்கும். நீ வந்து என்ன செய்ய, உன் பிள்ளைகளால் வர சமாதானம் பெரிதாக இருக்கும், அது தீர்க்க ஆயுசாக இருக்கும். அப்படியே தான் கொண்டு வருவார். பிள்ளைன்னு எடுத்துட்டாரா அது சமாதானம், பிள்ளைன்னு எடுத்துட்டாரா அது தேசம், பூமின்னு எடுத்துட்டாரா அது ஒரு சந்ததி. எப்பவும் பாருங்க இப்படி தான் கொண்டு வருவார். அப்புறம் கிருபை பாரு, பலன் பாரு, அவருடைய குணமே அதுதான். அது பொங்கி வந்து கொண்டே இருக்கும். அருமையானவர்களை, அந்த இருதயத்தில் நான் இயேசுப்பா ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் நான் அப்படியே ஆண்டவரே அப்படின்னு நோக்கி பார்க்கும்போது, அவருக்குள்ளே நீங்கள் வந்து கடல் பார்த்தீங்கன்னா, அந்த கடல் அலை வந்து அப்படியே வேகமாக அப்படியே கும்மிரி 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 வந்து கடைசியில் விழுந்துரு பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு உடனே அடுத்த அலை எந்திக்கும். சின்ன பிள்ளையிலே எங்கள் ஊரில் வந்து நாங்கள் கடல் தான் எங்கள் ஊரில் உள்ள ஒரு மெயினான ஒரு காரியமே. எங்கள் ஊருக்கு கடல் தான். யாராவது சொந்தக்காரங்க எல்லாம் வந்தால் நேரம் எங்கே தான் போகும், கடலில் பக்கத்தில் நடந்து போயிடலாம். ஆனால் அந்த கடல் வந்து அப்படி வரும்போது நமக்கு உள்ள என்ன இருக்கும், பயமாக இருக்கும். நான் வீட்டில் படுத்துருக்கும் போது கூட கடல் அலை அடிக்கிற சத்தங்கிட்டலாம் நான் பயந்துருக்கேன். இந்த கடல் கொந்தளிச்சு வந்து நம்ம செத்து போயிடுவோமேன்ட்டு நான் அப்படியே எல்லாம் அழலாம் செய்திருக்கேன். அப்படி சின்ன பிள்ளையில் அப்படி கொந்தளிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை வந்தாலும் அது கடைசியில் பாருங்கள், அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அதான் சொல்கிறார் ஆண்டவர். இன்றைக்கி சந்ததிக்காக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்களா? உங்களுடைய சந்ததியை நினைத்து நீங்கள் கலங்கவே செய்யாதுங்க. நீங்கள் ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கொண்டே இருங்க. ஆண்டவரே பிள்ளையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன். ஒரு அக்காவுக்கு 5 பிள்ளைங்க பார்த்துக்கோங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் என்கிட்ட சொன்னாங்க, நான் ஆண்டவர் அறியாமல் இருந்தேன் இவ்வளோ நாளும். ஏன்னா இயேசுபா தான் மெய்யான கடவுளே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இயேசுபா என்னை ஏற்றுக்கொண்டு என்னை ரட்சித்தாங்க. அப்போ எனக்கு 5 பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா எனக்கு அப்படி ரொம்ப வாசிக்கலாம் தெரியாது. பைபிளே எனக்கு வாசிக்க தெரியாது. அந்த எழுத்துக்கள்லாம் எனக்கு தெரியாது. நான் அவ்வளோவா படிக்கலை. ஆனால் நான் அதை படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்குள்ளே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி காணப்பட்டது. அப்போ நம்ம பிள்ளைகளும் பைபிள் படித்தாதான் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலமே எந்திரிச்சு தன்னுடைய பிள்ளைகளை, தூங்குற பிள்ளைங்களை கையை பிடிச்சி, எசபன் இந்த பையன் கையை பிடிச்சிக்கோங்க, எசபன் இந்த பையன் கையை பிடிச்சிக்கோங்க, எசபன் இந்த பொம்பளை பிள்ளை பாப்பா கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த 5 பிள்ளைகள் கையை, வலது கையை தூக்கி ஆண்டவர் கையில் கொடுப்பாங்களாமா. நான் கேட்டேன், எப்படி இப்படி ஒரு ஞானம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். ஆனால் தேவன் அந்த பிள்ளைங்களை எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கம் எதுவுமே இல்லாமல் நல்ல பிள்ளைங்களாக, நல்ல ஆண்டவருக்குள்ள தேவனை நல்லா தேடுகின்ற பிள்ளைகளாக, அவங்களுடைய மருமக்கமார் கூட ஊழியம் செய்யக்கூடியவங்களாக ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதையெல்லாம் அவர் பார்க்காரு. நீங்கள் செய்கிறத அவர் பார்க்காரு. நீங்கள் அந்தரங்கத்தில் பண்ணுகிற உங்களுடைய இடைவிடாத ஜெபத்துக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. அது ஒரு வளமான வாழ்வு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்பது, அந்த நிச்சயமாகவே முடிவு உண்டு என்பது இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிங்கன்னா, வாழ்க வளமுடன். நம்முடைய பிள்ளைகளை வளமுடன் வாழ கிருபை செய்வார். இப்போ உள்ள சிச்சுவேஷனை பார்த்து கலங்கக்கூடாது. அவர் கையில் ஒப்பு கொடுக்க பழக வேண்டும். அதான் சொல்கிறார். பூமின்னு சொல்லுவாங்க, தேவன் சந்ததின்னு சொல்லிடுவாங்க. சந்ததின்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் தேசம்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் அப்படியே தான் மாறி வரும் ஆண்டவருடைய ஒரு கிருபை. அப்படி சொல்கிறார், நான் அந்த சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு சந்ததியை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். நான் அதே 13 அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். 15 நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணக்கூடும். அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி இதில் வருது பார்த்தீங்களா, இந்த பூமி ஒரு சந்ததி. அது 15 பூமின்னு சொல்வார், ப்ளஸ் சந்ததின்னு சொல்லிடுவார். சொல்கிறார், நீ என்ன செய்யணும், நீ கண்ணால் பாரு. நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நீ பாரு. கண்ணால் பாரு, காலால் என்ன செய்யணுமா, சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நீ கண்ணால் பார்க்கின்ற அனைத்து அந்த இடங்களையும், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இடங்களையும் நீ பாரு. நீ கண்ணால் பார்த்துட்டியா, அப்புறம் நீ காலால் நடந்துக்கோ, நான் எல்லாத்தையும் உனக்கு தந்துடுவேன். எல்லாம் உனக்கு தான். ஏனென்றால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அவரையே நம்பி இருந்தார். அதான் இதில் மெயின் பாயிண்ட். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். ஆபிரகாம் ஒன்றுமே இல்லை, ஒரு சதுரடி கூட இல்லை, பிள்ளையும் இல்லை. ஆனால் சந்ததி ப்ளஸ் பூமி, தேசம் ப்ளஸ் சந்ததி,
அப்படியாக சொல்லி நீ கண்ணால் பார்த்துட்டு காலால் நடந்துக்கோ. நீ எங்கெல்லாம் கண்ணால் பார்க்க, மேற்கப்பாரு, கிழக்கப்பாரு, வடக்கப்பாரு, தெற்கப்பாரு, நீ பார்க்குறதெல்லாம் உனக்கு தாப்பா. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கி நமக்கு இப்படிப்பட்ட தூர தரிசனம் வேணும், தொலைநோக்கி வேணும், தொலைநோக்கமான எண்ணம் வேணும். சூழ்நிலைகளையே பார்த்துக்கிட்டு அமுங்கி இருக்கக்கூடாது. வேதம் அப்படி சொல்லவில்லை. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், எழுந்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னும் அநேக அதிசயங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது, அநேக மிராக்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு. நீங்கள் வாளாக தலையாதீர்கள். எங்கெல்லாம் நிந்திக்கப்பட்டோமோ அங்கெல்லாம் தூக்கி எடுத்து கொடி பறக்கிறது போல உங்களை கொடி பறக்க பண்ணுவார். கொடி பறக்கிறது நம்ம எல்லாரும் அண்ணாந்து பார்க்குறோம்ல, அப்படியே தேவனை விசுவாசிக்கிறவங்க, அவரை நம்பி இருக்கிறவங்க, மற்றவங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறவங்க, நீ எல்லாரும் வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கொடி பறக்கும். அந்த கொடியிலே ஒரு முத்திரையை வைப்பார். அங்கே ஒரு செம்பிள் இருக்கும், அங்கே ஒரு அடையாளம் இருக்கும். அது உங்களுக்கு தான். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வருகிற ஆண்டில், இந்த புதிய 2024ஆவது ஆண்டு உங்களுக்கு வெற்றியின் ஆண்டாக இருக்கும். ஒருவேளை 23ஆவது ஆண்டு அநேக கஷ்டங்கள் பாடுகள் வழியாக கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த 24ஆவது ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக, நீங்கள் பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஆண்டாகவும், உங்களுடைய நம்பிக்கை பெருகக்கூடிய ஆண்டாகவும், உங்களுடைய சத்துருக்கள் கண்டு உங்களுக்கு விரோதமானவங்க நமக்கு விரோதமாக கூட்டினாலும் அந்த கூட்டெல்லாம் கண்டு ஆச்சரியப்படும்படிக்கு சிறந்திருக்கும்படி செய்கிற ஆண்டவர், சிறந்திருக்கும்படி செய்வார். சீயோனின் சிறையிருப்பை திருப்புவார். வெட்கப்பட்ட தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதம். கண்ணால் பார்த்து காலையில் சோர்ந்திருச்சுக்கோ. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. 15ஆவது அதிகாரம் 3:5 சொல்லார், அவரவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? வானத்தை அண்ணாந்து பாரு. நீ கண்ணாலே பார்த்தே சோர்ந்திருச்சுக்கோ. நீ கண்ணாலே தூர தரிசனம் வேண்டும், தொலைநோக்கியான ஒரு பார்வை வேண்டும். நமக்கு மேலான எண்ணங்களுக்குள்ளே போக வேண்டும், கீழானதுக்குள்ளே போகக்கூடாது. உயர்ந்தபடியே நினைக்க வேண்டும், உயர்ந்தபடியே சொல்ல வேண்டும், உயர்ந்தபடியே அறிக்கை செய்ய வேண்டும். நீ பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நீ கலெக்டர் தான், நீ ஃப்ளைட் ஓட்டுவ, நீ கப்பலில் கேப்டன் தான், நீ ஜனாதிபதி தான், நீ கவர்னர் தான். வந்து எங்கள் அக்கா மகளுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது போட்டஸில். அப்போ ஆப்ரேஷன் பண்ணி வந்தாச்சு. அப்போ வீட்டுக்கு எப்போ போகணுன்னு கேட்கும்போது சர்க்கார் தான் சொல்லணும் சித்தி அப்படின்னு எங்கள் அக்கா மகள் சொன்னான். இப்போ சர்க்கார் சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு போட்டஸ்ட்டு. அப்போ கவர்மெண்ட்டு தான் சொல்லணும் போல், என் அறிவு கேட்டுறது அவ்வளோதான், கவர்மெண்ட்டு தான் சொன்னால் தான் போக முடியும் போல் அப்படின்ட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறமே சாயங்காலம் போல் சொன்னால் எங்கள் அக்கா மகள், சித்தி நம்ம வீட்டுக்கு போகலாம், சர்க்கார் சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ தான் ஒரு டாக்டர் வந்துட்டு போனார் பார்த்துக்கோங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த டாக்டர் யாருமா இவர் அப்படின்னு கேட்டேன். இவர் தான் சர்க்கார். அப்போ நான் கேட்டேன், பேரே சர்க்கார் தானே? பேரே சர்க்கார் தான், அவர் தான் அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அவர் தான் எல்லாமே சித்தி அப்படின்னு எங்கள் அக்கா மகள் சொன்னான். அவர் வந்து சொன்னோடனே போயிட்டாங்க. எனக்கு நான் ஆச்சரியமாக இருந்துச்சு. சர்க்கார்னு பேர் வச்சுருக்காங்க, அந்த சர்க்காருக்கு அந்த போஸ்டரும் கடவுள் என்ன செய்யிருக்காரு, கொடுத்துருக்காரு. அருமையானவர்களே, அந்த வாயின் வார்த்தை, அந்த தாய் எனக்கு எப்படி அந்த பேர் வச்சாங்க? நம்ம அறிக்கை செய்ய வேண்டும், பிள்ளைகளை பார்த்து அறிக்கை செய்ய வேண்டும், நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். அடிக்க அம்மியும் நகரும். நீங்கள் படிப்ப, நீ கவர்னர் தான், நீ ஜனாதிபதி தான், நீ பிரதமர் தான், என்ன நீ முதலமைச்சர் தான், நீ ஆளுங்கட்சி தான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், நீ கர்த்தருடைய பிள்ளை தான், கர்த்தருக்காய் ஜீவிப்ப, கர்த்தருக்காய் சாட்சியாக இருப்ப, நீ கர்த்தருக்காய் ஊழியம் செய்வ, நீ அநேக அநாதை இல்லங்களுக்கு நீ வழி நடத்துவ, அநாதை இல்லங்களை நீ ஆதரிப்ப. அப்படியே சொல்லி ஒரு உயர்ந்த வார்த்தையை சொல்லுங்கள். இயேசுவாக்கு நீ சாட்சியாக இருப்பேன்னு சொல்லுங்க, நீ நல்ல பிள்ளைன்னு சொல்லுங்க. ஆண்டவன் கூட இருக்காருப்பா, நீ கண்டிப்பாக நீ நல்லா தான் இருப்பேன்னு உங்கள் பையனை பார்த்து, உங்கள் மகளை பார்த்து, உங்கள் மருமக்களை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்ல வேண்டும். 15 பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார்.
நான் தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். இப்போ நீ இருக்கிற தேசத்துக்கு நான் தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். ஆனால் நான் உனக்கு என்ன செய்வேன், இந்த தேசத்தை நான் உனக்கு இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் ஃப்ரீயாக கொடுக்கப்பா, எனக்கு பணம் தர வேண்டாம், நான் ஃப்ரீயாக தான் கொடுக்கேன். ஏனென்றால் இந்த பூமி அவருடையது, கர்த்தர் உண்டாக்கின இந்த பூமி, நான் உனக்கு ஃப்ரீயாகவே தாரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. பணமே இல்லாமல் நமக்கு இடம் கிடைக்கணும் எப்படி? அவருடைய கிருபை அல்லவா, அவருடைய இரக்கம் அல்லவா. அந்த இரக்கம், அவருடைய இரக்கத்தை கையிலே பிடிச்சி நடுவு நீர் இரக்கமுள்ளவர் இரக்கமுள்ளவர் இரக்கமுள்ளவர், கைவிட மாட்டேஇருப்பான். நான் நல்லா தான் இருப்பேன், என் பிள்ளைகளாலும் மகிமைப்படுவேன், என் பிள்ளைகளாலும் சந்தோஷமாக இருப்பேன், என் பிள்ளைகளை என் தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஏனென்றால் நான் நம்பி இருக்கிறவர் இந்த உலகத்தையே உண்டாக்கினவர், எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர், யோசனையில் பெரியவர். என்னுடைய பலவீனம், என்னுடைய சிச்சுவேஷன், என்னுடைய நிலைமை என் ஆண்டவருக்கு தெரியும். அவரே எனக்கு கை கொடுப்பார். அவர் தான் என்னுடைய ஷெப்பர்ட், அவர் தான் என்னுடைய மேய்ப்பன். அவர் இருக்கும்போது எனக்கு என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை? பக்தர்கள் பாடியிருக்கின்றார்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை? அவரை சொல்கிற, நானே நல்ல மேய்ப்பன், நான் உன்னை நடத்துவேன். ஆதியாகமம் 17:17 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளா என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு 18 இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 19 அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தம் வந்து எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி உள்ளது மட்டும் இல்லை, ஈசாக்கே இல்லை ஆபிரகாமுக்கு, அப்போ நான் ஈசாக்கையும் தருவேன், அவன் சந்ததிக்கும் தருவேன், அவன் சந்ததிக்கு இந்த பூமியை கொடுப்பேன், இதை என்னுடைய உடன்படிக்கை, நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணுறேன், பத்திரம் எழுதி உனக்கு நான் என்ன கையெழுத்து போட்டு கொடுக்க, நீ இதெல்லாம் சுதந்திரிப்பேன்னு அந்த ஆபிரகாம் அவிசுவாசமான தோல்வியான வார்த்தையை சொன்னாலும் நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா, மை ஃபாதர், அவர் சொல்கிறாரு, இல்லைடா, இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, நான் ஒரு அடி மேலே உன்னையை பார்க்கேன், உன் இருதயம் எனக்கு தெரியும், நீ உண்மை உத்தமமானவன், நீ எப்படினாலும் நீ எனக்கு பயந்து நடக்கல, நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கல, உனக்குள்ள ஒரு துடிப்பு இருக்குல்ல, நீ எதனாலும் மன்னிச்சிடுறல்ல, நீ தாழ்மையாக இருக்கல, நீ பொறுமையாக இருக்கல, உன்னை பற்றி எனக்கு தெரியுடா, நான் உன்னை ஆசீர்வதிப்படா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு என்றால் சிரிப்பு என்ற அர்த்தம், நகைப்பு என்ற அர்த்தம். அப்படி சிரிக்கக்கூடிய ஒரு மகனாக ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். அவருக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. அதில் ஒரு மகனுடைய சந்ததி 12 கோத்திர பிதாக்களை பெற்றான். தொலைதூரமான ஒரு பார்வை நமக்கு வேண்டும், தூரமான பார்வை வேண்டும், மேலே மேலே பார்க்க வேண்டும், கீழ்நோக்கி இப்போ உள்ள சூழ்நிலை கண்டுக்கவே செய்யறீங்க, கர்த்தருடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். 19 வசனம் சொல்றார் இப்படி, உனக்கு குழந்தையை தருவேன், பிள்ளையும் இல்லை ஓரடி நீளமும் இல்லாத போது வாக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 8வது வசனத்தில் 12 கோத்திர பிதாக்களை அவர் பெற்றார். வாக்கு நிறைவேற வேண்டும், காலம் சமீபிக்கும் போது வாக்கு தத்தம் நிறைவேறும். யாத்திராகமம் 1 அதிகாரம் 8வது வசனம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். 9 அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மில் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அதாவது ஒரு புதிய ராஜன் வந்துட்டார். மோசே இருக்கும்போது, அங்கே யோசேப்பு இருக்கும்போது அந்த ராஜா வந்து யோசேப்புக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி அவர் உயர்த்தி வச்சுட்டார். இப்போ அதுக்கு பிறகு யோசேப்பு காலத்துக்கு பிறகு அங்கே ஒரு புதிய ராஜ்யம் தோன்றினான். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக எகிப்துக்கு போயிருந்தாங்க. இப்போ அவங்க திருப்பி கானானை சுதந்திரிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க வேண்டும்ல, அதுக்கு வெளியே வரணும். அதுக்காக ஒரு புதிய ராஜ்யம் தோன்றினான். ஒருவேளை உங்களுக்கு ஒரு புதிய ராஜா தோன்றிட்டாரோ, உங்களுக்கு ஒரு புதிய ராஜன் வந்ததுனால நீங்கள் நெருக்கப்பட்டுட்டீங்களோ, ஒரு புதிய ராஜன் வந்ததுனால உங்களை ஒடுக்கிட்டாங்களோ? ஆனால் புதிய ராஜ்யம் வந்ததுனால தான் நீங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க, சுதந்திரமாக வாழ, அடிமை வாழ்க்கை இல்லாமல் பயமில்லாத வாழ்க்கை வாழுவதற்காக ஒரு புதிய ராஜ்யன் தோன்றினான் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் சொன்னாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. என்னடா புதிய ராஜ்யன்னு போட்டிருக்க? இந்த மெசேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ள இப்படி தாட்டில் வந்துக்கிட்டே இருந்துச்சு, புதிய ராஜ்யன்னு வருமே. அது புதிய ஏற்பாட்டில் ராஜான்னு வருது, வேறொரு ராஜா அப்படின்னு. ஆனால் எனக்கு இது படித்தது அந்த நேரம் இயேசுவை வெளிப்படுத்தினாங்க. அப்படின்னா பார்க்கும்போது அதில் புதிய ராஜ்யன் தோன்றினான். இன்றைக்கி நமக்கு விரோதமாக புதிய ராஜ்யன் தோன்றலாம். ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கார், என்னோட ஆண்டவர் என்னோடு இருக்கார்ல. ஆனால் உங்களுக்கு அவர் இது கொடுத்துருக்கிற எந்த நாளில், உங்களுடைய வாலிபிராயத்தில், இளம் பிராயத்தில், உங்களுடைய திருமண நாட்களில், இப்போ சின்ன பிள்ளையில் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். பயப்படாதீங்க. வாக்கு நிறைவேற்க எந்த ராஜாவும் வரலாம், யாரும் வரலாம். ஆனால் காலம் சமீபிக்கும் போது அது நமக்கு நிறைவேறும். நீ உபத்திரப்படுத்தினான்,
அதிகமாக உபத்திரப்படுத்தினான். உபத்திரப்பட்டதுனால தான் அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க, கர்த்தரை கூட ஆரம்பித்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்கள வெளியே கொண்டு வந்து விட்டார். அதான் நான் இந்த பாடலில் எழுதினேன், கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். அவருடைய சித்தம் செய்து வாழ்பவர்கள் நம்ம அவருடைய சித்தத்தை நோக்கி பார்க்கின்றவர்கள். இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் உண்மையிலேயே, நான் விசுவாசிக்கிறேன், நீங்களாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்து வாழ வேண்டும் என்று கர்த்தருக்குள்ள ஒரு பயந்தவங்க. உங்களுடைய இருதயம் கடினம் கிடையாது. நீங்கள் வணங்க கழுத்துள்ளவர்கள் அல்ல, நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள். அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கின்றார். உங்களுக்கு புதிய ராஜ்யம் தோண்டலாம். ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். எனக்கு ஒரு ராஜா இருக்கார், அவர் என்னைக்குமே ராஜா தான். அவர் என்னை வழி நடத்துவார், அவர் என்னை உயர்த்துவார். எதுக்காக புதிய ராஜன் வந்தார்? நம்மளை ஒடுக்கும்படிக்கு. நம்ம ஒடுக்கப்பட்டாதான் நம்ம விடுவிக்கப்படுவோம், நம்ம பெருமூச்சு விடுவோம், அது கேட்பார். நம்ம கண்ணீர் சிந்துவோம், அவர் கரங்கள் நம்ம கண்ணை துடைக்கும். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை மறக்கவே மாட்டார். உங்களை உயர்த்துவதற்கு தான் இந்த நெருக்கம், உங்களை விடுவிப்பதற்கு தான், உங்களை சுயாதீனமாக வாழுவதற்கு, விடுதலையோடு வாழ்வதற்கு நமக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் இந்த சூழ்நிலையில் இல்லை, இதை விட மேலான நிலைமையை நோக்கி பாருங்கள். உங்களை உயர்த்துகிற ஆண்டவர். நீங்கள் கட்டி குடியிருப்பீர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளால் சமாதானமாக இருப்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை விட உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிற ஆண்டவர். பிதாக்களின் ஆசீர்வாதங்களை பார்க்கல பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதம். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்கள். உங்களுடைய எல்லாவற்றையும் விட, அழகை விட, படிப்பை விட, வேலை வாய்ப்பை விட, உயர்வை விட உங்கள் பிள்ளைகள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆபிரகாமை விட ஈசாக்கு அதிகமாக இருந்தார், ஈசாக்கை விட யாக்கூப் அதிகமாக இருந்தார். அவங்களோட 12 பிள்ளைங்க பெருக்கம், மல்டிப்ளே. உங்களுக்கும் மல்டிப்ளே தான். பெருக்கத்தின் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி. பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.